ஹாய். வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஈரானை அமெரிக்கா அட்டாக் பண்ணியிருக்குது வித் ஹெல்ப் ஆஃப் இஸ்ரேல். பங்கர் பஸ்டர் பாமை அந்த ஈரான்குள்ளே போட்டிருக்குது. இதனால ஈரானுடைய 3 அணு உலை தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியிருக்குது. அது என்னன்னா போர்டோ, புஷ்பாபாஸ்கான், நடான்ஸ் அப்படின்ற 3 இடத்த அவங்க தாக்கியிருக்கிறாங்க. இதனால நமக்கு மார்க்கெட்டுக்கு நாளைக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கும். இப்போதான் வெள்ளிக்கிழமை FBI வந்தாங்க. குறிப்பா FBI வந்ததுக்கு என்ன காரணம்னா, யூஎஸ்ல இருந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி யூஎஸ்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 2 வாரங்கள் இந்த வாருக்கு ஈடுபட வேணாவா அப்படின்றத பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்றத ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. மார்னிங் 10:30க்கு உடனே FBI ஃப்ளோ ஆனாங்க. மார்க்கெட் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. ஸோ 23,800 நினைக்கிறேன் லாஸ்ட் வந்த டிப்பு. அதுக்கப்புறம் ஒரு 250 பாயிண்ட் மேலே போய் இன்னைக்கு 25,100 இருக்குது. இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன விஷயம்னாக்கா, இப்போ FBI ஃப்ளோ இல்லை, அதனால எல்லாருமே ஃபுட் சைட் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஃபுட் சைட் அப்புறம் இன்டர்நேஷ்னல் நியூஸ்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. முக்கியமாக இஸ்ரேல், ஈராக் அண்ட் அமெரிக்கன் வாரை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கொஞ்சம் அதையும் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ட் 3 25,075, ரெசிஸ்டன்ட் 2 25,064, ரெசிஸ்டன்ட் 1 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 25,055, பிவோட்டிங் பாயிண்ட் 25,043, சப்போர்ட் 1 25,034, சப்போர்ட் 2 25,023, சப்போர்ட் 3 25,014. ஸோ நாம் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கிறோம். பிட்வீன் 25,100 என்பது ஒரு ரெசிஸ்டன்ட் தான். ரொம்ப கிட்ட இருக்கிறதால நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புட்டு வர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் சைபர் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நான் ஒன்று சாலிட் அட்வைஸ் தான் கொடுக்குறேன். எடுக்கிறதும் எடுக்காததும் உங்கள் இஷ்டம் தான். தேங்க்யூ. நம்ம அடுத்ததாக நிஃப்டியோடைய கீ லெவல்ஸ், கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எதாவது FBI உள்ளே வந்திருக்காங்க என்ற விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் பிஸ்னஸ் லைனில் சொல்லியிருக்காங்க. நான் அதிலேருந்து எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயிட். நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டியூரிங் திஸ் மண்டே செஷனில் முக்கியமான பங்கு வகிக்க போகிறது என்னன்னா, ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் நியூஸஸ் தான். ஈரான் இஸ்ரேல் வார் நியூஸஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, சைனா வருதா இல்லையா, இந்தியா என்ன சொல்லுது, எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டராக இருக்கும் மண்டே ட்ரேடிங் செஷனில். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, FBI மே நாட் அக்ரெசிவ்லி பை சொல்லியிருக்கிறாங்க. அக்ரெசிவ்லி பை பண்ணல, அவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கிறாங்க. வெரி லாங் பொசிஷன் தான் இருக்கிறாங்க. அதுவும் நிஃப்டி 50 லார்ஜ் கேபிட்டல் கம்பெனிஸ் தான் அவங்க குறி வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, TCS இந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. தவிர அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டிலாம் ரொம்ப மோர் வேல்யூடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க FBI. அதனால் கொஞ்சம் அக்ரெசிவாக பை பண்ணுறதை ஒத்தி வச்சுட்டு கொஞ்சம்லாம் ஈக்விட்டியோடைய வேல்யூஸ்லாம் கொஞ்சம் ஓவர் வெயிட் அடிச்சுலாம் ரொம்ப கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் FBI ஜூலை 8 வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவாலாம் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரெசிப்ரோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி எந்த கிளாரிட்டியும் இன்னும் கிடைக்கல இந்தியா அண்ட் US கிட்ட இருந்து. ட்ரேடிங்கில் பயன்படுத்துங்க. பி காசியஸாக இருங்க. ஈரான் இஸ்ரேல் வார் முடிகிற வரைக்கும். தேங்க்யூ. பை.